ரொம்ப நேரம் நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா, ஆசிட் உள்ள நமக்கு அதிகமான ஆசிட் செக்ரீட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்பொழுது கேஸா ஃபார்ம் ஆயிட்டு நெஞ்சு பகுதியில நமக்கு எரிச்சல் மாதிரி இருக்கும். இந்த ஹார்ட் பர்ன், கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றது நமக்கு வலி எங்க தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட் செஸ்ட்லயே கீழ்ப்பக்கமா கொஞ்சம் வயிறும் நெஞ்சும் சேரக்கூடிய அந்த டயப்ராம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல இருந்து வலி தெரியலாம். இந்த வலி அப்படியே சில நேரம் கேஸ்ட்ரைட்டிஸா இருந்துச்சுன்னா, சில நேரம் மேல் நோக்கி இந்த தாடை பகுதி வரைக்கும் வலி தெரியலாம். கீழ் வயிறு வரைக்கும் வலி தெரியலாம். லேசா நெஞ்சு பகுதியில ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தெரியும். அவ்வளோதாங்க. இந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு குறையும். ஸோ இந்த மாதிரி வலி ஆன் அண்ட் ஆஃப் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, இது ஹார்ட் பர்ன், கேஸ் ட்ரபிள் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்கள்ல தொடர்ந்து ஏப்பம் வர மாரி இருக்கும். இதுவே ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், எனக்கு இதயத்துல வலி தெரியுது, இதயம் சம்பந்தப்பட்ட வலியாக இருக்கு அப்படின்னு சொன்னா, டக்குன்னு என்ன ஆகும்னா, செஸ்ட் பக்கம் ஒரு வலி, லெஃப்ட் சைடு மேல, சரிங்களா? இதயம் இருக்கக்கூடிய இடத்துல மேல இருக்கக்கூடிய செஸ்ட்ல ஒரு பெயின். அந்த பெயின் எப்படின்னா, நம்மளால மூச்சு கூட விட முடியாத மாதிரி, நெஞ்சில ஏதோ பாரமா வச்சு அழுத்துன மாதிரி இருக்குங்க. மூச்சு விட சிரமமா இருக்கும். சடனா வியர்வை வர மாதிரி இருக்கும். ஒரு பேனிக் அப்படியே வர மாதிரி. வியர்வை அதிகமாக வர்றது, உடல் சூடாகிறது, மூச்சு உங்களுக்கு சூடாக வருவது. இது எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்.